ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் ஹெர்பல் ஹேர் ஆயில் வீட்டிலே எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நான் வந்து காட்ட போகிறேன். இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அண்ட் ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஹேர் க்ரோத் வந்து ரொம்ப ஃபாஸ்டர் ஆக்கும். இது வந்து நீங்கள் தடவிட்டே வரும்போது ஹேர் வந்து நல்ல சில்க் அண்ட் ஷைனாக நல்ல திக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு ஹேரு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹேர் ஆயில் வந்து எங்கள் பாட்டியோட ரெசிபி. நான் இயர்லி ஒன்ஸ் வந்து சம்மரில் இந்த ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுடுவேன். இப்போ ஹெர்பல் ஹேர் ஆயில் செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீம் லீவ்ஸ். இப்போ நம்ம சேர்க்க போகிற லீவ்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 2 பங்கு. நீம் லீவ்ஸ் வந்து 1 பங்கு. வேப்பிலை மட்டும் 1 பங்கு சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா நிறைய வேப்பிலை சேர்த்தா தலையில் வந்து கொஞ்சம் இச்சிங் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர். இது வந்து ஒத்த செம்பருத்தின்னு சொல்லுவாங்க. அதில் தான் வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குது. அது நம்ம சேர்த்துக்க போகிறோம். அடுத்து வந்து ஹைபிஸ்கஸ் லீவ்ஸு இலையும் சேர்த்துக்க போகிறோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா 2 பங்கு நம்ம சேர்த்துக்க போகிறோம். அடுத்து பொன்னாங்கண்ணி கீரை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். பொன்னாங்கண்ணி கீரை பார்த்திங்கன்னா இது ரெகுலராக மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடியது. இதுலேயே வந்து நாட்டு பொன்னாங்கண்ணி இருக்குது, அதுவும் நான் காட்டுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா கீழாநெல்லி. இந்த கீழாநெல்லி இலை வந்து இப்படி தான் இருக்கும். இலைக்கு கீழே பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பால்ஸாக இருக்கும். அதுதான் கீழாநெல்லின்னு நம்ம சொல்கிறது. அதுவும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லது. அடுத்தது வந்து கருவேப்பிலை. கறி லீவ்ஸ் வந்து எவ்வளோ முக்கியன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஹேர் க்ரோத்துக்கு. அடுத்து வந்து பொன்னாங்கண்ணி. இது வந்து நாட்டு பொன்னாங்கண்ணி கீரை. இது எனக்கு வந்து நாட்டு பொன்னாங்கண்ணி கீரை வந்து கொஞ்சம் கிடச்சிது. நான் அதுவும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நாட்டு பொன்னாங்கண்ணி கீரை கிடைச்சாலும் ஃபுல்லாக அதையே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மருதாணி இலை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி சேர்த்துக்க போகிறோம். இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்ரேஷன் வந்து நல்ல வெயில் அடிக்கிற டைமில் வந்து நம்ம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஹேர் ஆயில் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து வந்து தேவையானது வந்து கரிசலாங்கண்ணி. இது வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி. இதில் வந்து வெள்ளைப்பூ இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மஞ்சள் பூ இருக்கிற கரிசலாங்கண்ணியும் கிடைக்கும். எது கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு அவ்வளோ கிடைக்கல. ஸோ வந்து நான் இந்த மாதிரி ஒரு பொடி வந்து நாட்டு மருந்து கடையில் பொடி கிடைக்கும், கரிசலாங்கண்ணி பொடி. அது கூட நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அது வந்து நான் ஒரு 15 நெல்லிக்காய் வந்து சேர்த்துக்க போகிறேன். இப்போ நான் காட்டின இலையில் வந்து எது கிடைக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாட்டு மருந்து கடையில் வந்து எல்லாமே வந்து பவுட்ரு ஃபார்மில் கிடைக்கும். அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து செம்பருத்தி பூ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கிடச்சிது. ஸோ வந்து நான் செம்பருத்தி பூ, காஞ்ச செம்பருத்தி பூ வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வந்து டைரெக்டாக எண்ணெயில் சேர்க்கறது. வேம்பாலப்பட்டை, இதுதான் வந்து வேம்பாலப்பட்டை. இது ஒரு 100 கிராம் எடுத்துக்கிறேன். அண்டு வந்து கருஞ்சீரகம் ஒரு 100 கிராம், வெந்தயம் ஒரு 100 கிராம், வெட்டி வேர் ஒரு 100 கிராம் வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். அதை வந்து டைரெக்டாக நம்ம எண்ணெயில் சேர்க்க போகிறோம். இப்போ நான் காட்டின இலைகள் எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியில் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்க போகிறோம். 1லேருந்து 2 தடவை வந்து தண்ணியில் நல்லா அலசிக்கணும். எல்லா லீவ்ஸும் வந்து 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஏதாவது நம்ம பொடி சேர்த்துக்கணும் அப்படின்னா பொடி சேர்த்துக்கலாம். நான் வந்து கரிசலாங்கண்ணி இலை வந்து எனக்கு நிறைய கிடைக்கல. ஸோ வந்து நான் அந்த பொடி வந்து நாட்டு மருந்து கடையில் வாங்கி அதை வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் போட்டு. இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாலித்தீன் ஷீட்டில் வந்து சின்ன சின்ன வடை மாதிரி தட்டிக்க போகிறோம். நம்ம இந்த வடையை வந்து நம்ம வெயிலில் காய வைக்கக்கூடாது. நம்ம வந்து ஃபேன் கீழே நிழலில் தான் காய வைக்கணும். இது 2 days ஆகும் காயறதுக்கு. ஃபஸ்ட்டு 1 day ஒரு சைடும், செகண்ட் டே வந்து அதை திருப்பி போட்டோம் நல்லா காய வைக்கணும். இது ஃபேன் கீழே தான் காய வைக்கணும். இதை இப்போ பார்த்திங்கன்னா இந்த வடை நல்லா காஞ்சிடுச்சு. இதை வந்து எடுத்து நம்ம தனியாக வச்சுக்க போகிறோம். இந்த வடை ப்ரிப்ரேஷன் பார்த்திங்கன்னா நல்லா வெயில் அடிக்கும்போது செஞ்சுக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும். இல்லை மழை பெய்கிற டைமில் செஞ்சோம் அப்படின்னா இந்த வடையெல்லாம் ஃபங்கஸ் பிடிச்ச மாதிரி ஆகிடும். இது வந்து நான் லாஸ்ட் இயர் வந்து செஞ்சு வச்சது. இந்த வடையெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதோட சத்து மொத்தமும் வந்து எண்ணெயில் வந்து ஊறிட்டு இது வெறும் சக்கை மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இயர்லி ஒன்ஸ் நம்ம பண்ணிக்கணும். நான் வந்து பெரிய ஒரு ஜார் வச்சுருக்கேன், இந்த கண்ணாடி ஜார். மோஸ்ட்லி வந்து கண்ணாடி ஜாரில் பண்ணுறது தான் நல்லது. இதெல்லாம் எடுத்துகிட்டு நான் வந்து நல்லா வாஷ் பண்ணி சுடு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு இப்போ நெக்ஸ்ட்டு ப்ரிப்ரேஷனுக்கு அதை ரெடி பண்ண போகிறேன். இது வந்து 5 லிட்டர் ஜார்ன்றதுனால நான் வந்து எப்போவுமே ஒரு 5 லிட்டர் எண்ணெய் வந்து செஞ்சு வச்சுடுவேன்.
இந்த வீடியோவில் ஆயில் எப்படி பண்ணுறது மட்டும் நான் சொல்கிறேன். இதோட பெனிஃபிட் எல்லாமே வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த கிளாஸ் ஜாரில் முதல்ல வந்து நான் வெட்டி வேர் சேர்த்துக்கிறேன். வெட்டி வேரில் வந்து நிறைய மண் டஸ்ட்டெல்லாம் இருக்கும். அதெல்லாம் தட்டிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கிறோம். இந்த ஆயில் ப்ராசஸ்க்கு வந்து ஒரு 10 days ஆகும். அந்த வடைக்கு ஒரு 2 நாளும் இந்த எண்ணெய் வந்து ஊறணும். 10 நாளைக்கு வந்து வெயிலில் ஊறும்போது தான் வந்து அதை நம்ம யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வடை, காஞ்ச வடையை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். நிறைய பேர் என்கிட்ட வந்து என்ன டவுட் கேட்குறாங்கன்னா, இந்த வடையை வந்து நம்ம தட்டி வருஷத்துக்கு ஒரு டைம் வச்சுட்டு நமக்கு தேவையானப்போ அப்பப்போ எண்ணெயில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து வந்து வெந்தயம் வந்து 100 கிராம் நம்ம சேர்த்துக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து கருஞ்சீரகம் வந்து 100 கிராம்ஸ் யூஸ் பண்ணிக்க போகிறோம். இது எல்லாமே ஆயிலில் ஊற ஊற வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும். அடுத்து வந்து வேம்பாலப்பட்டை, இதுவும் ஒரு 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்க போகிறோம். வேம்பாலப்பட்டை இப்படி தான் இருக்கும். இதை வந்து ஆயிலில் வந்து சேர்க்கும்போது ஆயில் வந்து ஒரு ரெட்டிஷாக மாறும். நம்ம எல்லாமே சேர்த்துட்டு எண்ணெய் வந்து சேர்த்துக்க போகிறோம். தேங்காய் எண்ணெய், நல்ல சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து ஒரு 5 லிட்டர் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் வந்து யாராவது தெரிஞ்சவங்க கடை இருந்தால் பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா இப்போலாம் வந்து சிலிக்கான் ஆயில் ஏதோ மிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து தெரிஞ்சவங்க கடையாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதில் வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு உடனே வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. இது வந்து நல்லா ஊறணும். ஒரு 10 நாளைக்காவது நல்லா ஊறணும். இதை வந்து நம்ம வெயிலில் வச்சு எடுக்கணும். நல்லா காயிற வெயிலில் வந்து இதை வந்து வச்சு ஒரு 10 நாளைக்கு வச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு சின்ன கண்டெய்னரில் மாற்றிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெகுலராக டெய்லி வந்து தடவலாம். அண்ட் வந்து தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சிட்டு ஒரு 1/2 hour 1 hour ஊற வச்சுட்டு நம்ம குளித்தோன்னா ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் ஹேரு. ஒரு முடி கூட கொட்டாது. இந்த மாதிரி ஒரு க்ளீனான ஒயிட் கிளாத் எடுத்துக்கோங்க. அதை வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா கட்டிட்டு வெயிலில் வைங்க. இல்லை எனக்கு மாடியில் வந்து அவ்வளோ டஸ்ட்டாக ஆகாது அப்படின்னா நீங்கள் வந்து வெறுமா கூட வச்சுக்கலாம். ஒரு 10 நாளைக்கு நல்லா ஊறணும் இது. சில பேர் வந்து எண்ணெயை வந்து காய்ச்சி யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து நம்ம காய்ச்சறதில்ல. இது வந்து நம்ம ஊற தான் அந்த எண்ணெயில் வந்து நல்லா ஸ்ட்ரென்த் ஏறும். 10 daysக்கு அப்புறம் நம்ம இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் ஃபால்லாம் கண்ட்ரோல் ஆகும். ஹேர் ரொம்ப ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோட மீட் பண்ணுறேன். பாய் எவ்ரிவன்.